வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேதியில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. ஃபிட்னஸ்க்கு அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. நல்ல டயட் எடுக்கணும், நிறைய உடற்பயிற்சி பண்ணணும், பாடியை நல்லா ஹெல்த்தியாக வைக்கணும், ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இதை எப்படி ப்ராப்பராக கேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்க. கேஜ் பண்ணுறது அப்படின்னா ஒரு அளவுகோல் வச்சு செக் பண்ணுறது, சரியா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவாங்க, வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுவாங்க, மசில்ஸை பில்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உடலை வளர்க்க வேண்டும், பாடியை டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் ஸ்லிம்மாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடப்பாங்க, ஓடுவாங்க, ஜாகிங் பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யோகா பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தரும் ஒரு விதமான எக்ஸசைஸை அவங்க பண்ணுவாங்க. ஆனால் ஓவரால் நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இது எதை வச்சு டிசைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பேசிக் ஃபேக்டர் இருக்குது. அது என்னன்னா கார்டியோவாஸ்குலர் ஹெல்த். கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய ஹார்ட், இருதயம், அது இல்லாமல் ஒட்டு மொத்தமாக அந்த ரத்த ஓட்டம், இதுதான் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இதை வச்சு தான் நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்தும் ஃபிட்னஸும் டிசைட் ஆகும். பேசிக்காக நம்முடைய ஹெல்த் இதை வச்சு தான் டிசைட் ஆகும். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா ஓவராலாக பாடி ஹெல்த்தியாக இருக்கும், நம்முடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், ஹார்ட் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும், ஓவரால் ரெஸ்பிரேஷன், பிளட் சர்க்குலேஷன் பெட்டராக இருக்கும். இதுதான் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமை வச்சு நாம் ஒரு பேராமீட்டர் மூலமாக நம்முடைய ஹெல்த்தை நாம் கேஜ் பண்ணலாம். இந்த பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பல்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹார்ட் பீட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஹார்ட் பீட்டை நாம் மெஷர் பண்ணுறது தான் இந்த பல்ஸ். நம்ம உடலில் ஒரு சில இடங்களில் இந்த பல்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த பல்ஸை ஃபீல் பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய ஹார்ட் ரேட் இதை நம்ம மெஷர் பண்ணலாம். ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஹார்ட் எத்தனை முறை பீட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஹார்ட் ரேட். இதை 1 மினிட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். 1 மினிட்டுக்கு ஹார்ட் எந்த அளவுக்கு பீட் ஆகுதோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். இது பிபிஎம்னு சொல்லுவாங்க, பீட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடலில் ஒரு சில இடங்களில் நீங்கள் இந்த ஹார்ட் ரேட்டை பல்ஸ் மூலமாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ரிஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம கைகள், இதில் ஃபீல் பண்ணலாம். ஒரு 2 விரல் எடுத்துட்டு இன்னொரு கை மேலே இந்த ரிஸ்ட்டில் வச்சு நீங்கள் தம்பு இருக்க இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, தம்புக்கும் கீழே தம்பு சைடில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பல்ஸை ஃபீல் பண்ணலாம். அதே போல் இந்த நெக் ரீஜனில் ஆர்ட்ரி ரன் ஆகும், இங்கே வச்சாலும் நீங்கள் இந்த பல்ஸை ஃபீல் பண்ணலாம். பல்ஸுங்கிறது நான் சொன்னது போல் இந்த ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, இதுதான் பல்ஸாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த பீட்டை தான் நம்ம பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பல்ஸ் ரேட் அல்லது ஹார்ட் ரேட் இதன் மூலமாக நம்முடைய ஹெல்த்தை நம்மளால் ஈஸியாக கேஜ் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, சிம்பிள் மெத்தட், நீங்கள் ஒரு 2 விரல் எடுத்துட்டு நீங்கள் அந்த நெக் ரீஜனில் இந்த பகுதியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அந்த பல்ஸை உணர முடியும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விரலை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, வாட்ச் எடுத்துக்கணும். வாட்ச் எடுத்துக்கிட்டு 15 நொடிகள் 15 செகண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் பீட் இருக்குன்றத நீங்கள் பல்ஸ் மூலமாக ஃபீல் பண்ணணும். உதாரணத்துக்கு 15 செகண்ட்ஸ்க்கு 18 பீட்ஸ் இருக்குன்னு வைங்க, 18. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 18 × 4 போடணும். அப்போ என்ன ஆகிடும்னா 1 மினிட்டுக்கு எவ்வளோ பீட்ஸ் இருக்குன்றதை மெஷர் பண்ணிடலாம். அப்போ 15 செகண்ட்ஸ்க்கு 18 பீட்ஸ்னா 18 × 4 = 72. அப்போ உங்களுடைய பல்ஸ் ரேட் 72 பீட்ஸ் பெர் மினிட். இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணணும். ஜென்ரலாக பல்ஸ் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கோன்னு அர்த்தம். பல்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹெல்த் அந்த அளவுக்கு பெட்டராக இல்லைன்னு அர்த்தம். இது காரணம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் வேகமாக பீட் ஆகுதோ ஒரு நிமிஷத்துக்கு, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதிகமாக பீட் ஆச்சுன்னா ஹார்ட் ரொம்ப அதிகமாக வேலை செய்து அந்த ரத்தத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்ல போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒருவேளை ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்குன்னா குறைஞ்ச அளவில் பீட்லேயே, லெஸ் நம்பர் ஆஃப் பீட்ஸ்லேயே அந்த வேலையை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹார்ட் ரேட் அல்லது பல்ஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கு அதிகமாக பீட் ஆகுதுன்னா நீங்கள் இன்னும் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம்.
ஜென்ரலாக இந்த ஹார்ட் ரேட் அரௌண்ட் 60 to 100 பிபிஎம் வரைக்கும் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. பிபிஎம்ங்கிறது பீட்ஸ் பெர் மினிட். அப்போ அரௌண்ட் 60 to 100 இருந்ததுன்னா நார்மல் ஹார்ட் ரேட்னு அர்த்தம். ஆனால் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு மனிதர் ஹெல்த்தியாக இருக்காருன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் பல்ஸ் ரேட் மெஷர் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு 80 பிபிஎம் இருக்குன்னு வைங்க. இன்னொருத்தருக்கு 72 பிபிஎம் இருக்குது அப்படின்னா 72 பிபிஎம் இருக்கவர் 80 பிபிஎம் இருக்கிறத விட இன்னும் ஹெல்த்தியாக இருக்காருன்னு அர்த்தம். காரணம் என்னென்னா அவருடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அந்த ஆர்டரிஸ் ரத்த குழாய்களில் ரத்தம் சீராக போகுதுன்னு அர்த்தம். குறைந்த அளவு பீட்ஸ்லேயே அந்த வேலையை ஹார்ட் பண்ணிடுது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பிபிஎம் அதிகமாக இருக்குது, 80க்கு மேலே போகுதுன்னா ஹெல்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். பிபிஎம் அதிகமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டரிஸ் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு ஆர்டரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த விட்த்து கம்மியாக இருக்கும். அப்போ குறைஞ்ச விட்த்தில் ரத்தத்தை செலுத்தணும். அப்போ ஹார்ட் இன்னும் அதிகமாக பீட் ஆகும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஆர்டரிஸ் ஹெல்த்தியாக இருக்குது, இன்னும் வைடாக இருக்குது அப்படின்னா குறைஞ்ச அளவில் பீட்லேயே அதிக ரத்தத்தை அதனால் செலுத்த முடியும். இதுதான் இந்த ஹார்ட் ரேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆல்கஹால் அதிகம் எடுப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஆர்டரிஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்காது, உள்ள ஃபேட் எல்லாம் அடைஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகிடும்னா விட்த்து கம்மியாக இருக்கும், ரத்தம் கஷ்டப்பட்டு உள்ளே புகுந்து செல்லும், ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். இது நல்லது கிடையாது. ஜெனரலாக ஆத்லீட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அதிகம் பண்ணுறவங்க, மெயினாக கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஓடுறவங்க, ஸ்ப்ரிண்ட் பண்ணுறவங்க, மேரத்தான் ஓடுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், விட்த்து அதிகமாக இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ் இருக்காது, அடைப்பு இருக்காது, பெட்டராக ரத்தம் அதில் பாய்ந்து செல்லும். அவர்களுக்கு ஹார்ட் ரேட் ஜென்ரலாக கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பல்ஸ் ரேட் அல்லது ஹார்ட் ரேட் நான் சொன்னது போல் நீங்களே ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். இதை மெஷர் பண்ணுற பெஸ்ட் டைம் எப்போன்னா விடியற் காலையில் மெஷர் பண்ணணும். நீங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஆக்சுவலான பல்ஸ் ரேட் உங்களால் உணர முடியாது. நீங்கள் காலையில் மெஷர் பண்ணணும். இதை வந்து ரெஸ்டிங் பல்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. ரெஸ்டிங் பல்ஸ் ரேட் அப்படிங்கிறது நம்ம வேலை செய்யாத நேரத்தில் நம்ம மெஷர் பண்ணுறது. இந்த நேரத்தில் மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், உடல் வந்து வேலையை அந்தளவுக்கு செய்யாது. இந்த நேரத்தில் தான் மெஷர் பண்ணணும். ஸோ இந்த ரெஸ்டிங் பல்ஸ் ரேட் நீங்கள் காலையில் மெஷர் பண்ணணும். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே, நீங்கள் உட்கார்ந்த உடனே நீங்கள் வந்து ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணலாம். நெக்கில் வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லை ரிஸ்ட்டில் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணலாம். 15 செகண்ட்ஸ் மெஷர் பண்ணுங்கள். 15 into 4 போடணும். எந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கோ நீங்கள் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவாங்க, மஸ்குலராக இருப்பாங்க, பைல்வானாக இருப்பார், ஆனால் பல்ஸ் ரேட் கம்மியாக இருக்கும். இது ஆபத்தானது. அப்போது மசில் மட்டும் ஏற்றினா போதாது, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா மசில் ஏற்றுறதோடு சேர்த்து பாடி பில்டிங் பண்ணுறதோடு சேர்த்து கார்டியோவாஸ்குலர் ஒர்க் அவுட்டும் பண்ணணும், ஓடணும். நீங்கள் ஒரு சில பேர் கவனிச்சிருப்பீங்க, நல்லா பெருசாக இருப்பார், மஸ்குலராக இருப்பார், பயங்கரமாக இருக்கும் உடம்பு. ஒரு 100 மீட்டர் ஓட சொன்னால் ஓட முடியாது அவரால், அப்படியே மூச்சு இறைக்கும். ஓகேங்களா, நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அவர் பாடி பயங்கரமாக இருக்கும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பார், ஆனால் ஒல்லியாக இருக்கிறவர் இவர் ஈஸியாக அடிச்சிருவார், இவர் விழுந்துருவார் கீழே, அவரால் எந்திரிக்க கூட முடியாது. காரணம் என்னன்னா கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இல்லை. ஓகேங்களா, இதுதான் காரணம். அப்போது கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜிம் போனீங்கன்னா கூட நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் வெயிட் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும், அது கூட சேர்ந்து கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங்கும் பண்ணணும். உதாரணத்துக்கு ஜிம்மில் போகிறீங்கன்னா வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள், டம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பார்பிள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது இல்லாமல் என்ன பண்ணணும்னா ட்ரெட்மில்லில் ஓடணும். ஓகேங்களா, ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓவராலாக கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கும் உடற்பயிற்சி தர வேண்டும். அப்படி தந்தீங்க அப்படின்னா ஓவரால் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்முடைய ஹார்ட் ரேட்டும் இன்னும் பெட்டர் ஆகும். ஹார்ட் ரேட் பெட்டர் ஆகுது அப்படிங்கிறது பிபிஎம் கம்மி ஆகணும், அப்போ தான் பெட்டர் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.